எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் செவ்வாய்க்கிழமை 27/5/2025 உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் புதன், சந்திரன், சூரியன்; மிதுனத்தில் குரு; கடகத்தில் செவ்வாய்; கன்னியில் கேது; மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி காலை 9 மணி வரை அமாவாசை, பின்பு பதுமை திதி. இன்றைய யோகம் சுகர்ம நாம யோகம். இன்றைய கரணம் கிம்ஸ்துக்கினம் கரணம். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. இன்றைய சந்திராஷ்டம ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான செயல்பாடுகளை குறித்து ஒரு சில மணித்துளிகள். அதாவது செவ்வாய்க்கிழமை குழந்தைகள் பிறந்த வீட்டில் முற்று பெறாத அல்லது ஃபினிஷிங் அடையாத, அதாவது முழுமை பெறாத ஒரு சுவரேனும் பெயிண்டிங் பண்ணாம பாதியில் நிற்கும். என செவ்வாய்க்கிழமை பகலில் பிறந்த குழந்தைகள் வீட்டில், அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு விபத்து நடக்கும், ஆனால் இழப்புகள் இருக்காது. ஏன்னா அது அந்த மாதிரி அது ஒரு விஷயத்தை கொடுக்குது. அதனால இந்த செவ்வாய்க்கிழமை குழந்தைகள் பிறந்தவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் போட்டு வரும்போது வீடும் முழுமையடையும், வாழ்க்கையும் விரிவடையும். சரிங்களா? இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? இன்றைய நாளில் முதல் ராசி மேஷ ராசி, தலையாய ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு முதலாம் ராசி. மகிழ்ச்சியின் எல்லையில் இருக்கின்ற ராசிகளில் மேஷமும் ஒன்று. தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற மன குழப்பங்கள், மன பயங்கள் நீங்கி கடன் நோய் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இன்று கிடைக்கப் பெறும். அதை பிடித்து பயணம் செய்தாலே வெற்றி அடையலாம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு உள் மன பயத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பிளஸ் புதன், இது எல்லாமே ரகசியமாக செயல்படுகின்ற அமைப்பு. ஒன்றுக்கொன்று ரகசியமாக 3, 4 கூடிய அதிபதி, 5 கூடிய அதிபதியும் சேர்ந்து ராசிக்குள். அதனால் சற்று பய உணர்வு இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இன்றைய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள், கொண்டாடி மகிழுங்கள், அல்லது இறை வழிபாட்டுக்குள் செல்லுங்கள். எந்த பயமும் தேவையில்லை. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். ஆனால் ஒரு மனமயக்கங்கள் தரும். நீங்க எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதான் பிரச்சனை. நல்லதை நினைத்து ஓடினால் பரவாயில்லை. தேவையற்றது வாதத்துக்குள்ளோ தேவையற்ற விவாதத்துக்குள்ளே போய் கத்தி பேசி உங்களோட எனர்ஜியை கெடுத்துப்பீங்க. அதனால கவனமா இருங்க. எந்த விதமான மயக்கமும் தேவையில்லை. குருவின் அருள் உங்களுக்கு துணை நிற்கும். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு அற்புதமான யோகமான நாள் தான். இருந்த போதிலும் மனசஞ்சல மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பு உள்ளது. மதியத்துக்கு பிறகு சற்று கவனமுடன் இருப்பது நலம்.
சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு யோககரமான நாள். ஒரு வெற்றி கழிப்பு, வெற்றி கொண்டாட்டம், மகிழ்ச்சி, ஆரவாரம், விரும்பிய உணவை வாங்கி சாப்பிடுகின்ற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் ஒரு திருநாளாக இந்நாள் திகழ்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் இந்த நாள் ரொம்ப அற்புதமான நாள். நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடத்தி காட்டுவீங்க. சந்திராஷ்டமம் விலகின உடனே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரிஞ்சிடும். ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் இன்னைக்கு உண்டு. நீங்க ஆர்வமாக செய்கின்ற வேலைகள் வெற்றி அடையும், வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் கொஞ்சம் மனபயம் உள்ள நாள். டென்ஷனா இருப்பீங்க. இந்த நாள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையற்ற வம்பு வழக்கு வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க செலுத்த மாட்டீங்க, இருந்தாலும் உங்களை அப்படி செலுத்த வைக்கும். கவனமுடன் இருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப யோகமான ஒரு நாள். நல் வழி, நல் பாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான ஒரு கடாட்ச கிருபை. எல்லாமும் கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். இந்த நாள்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க நினைச்சதை நடத்தி காட்டும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு சிறந்த ஒரு நாள். நீங்க எங்கு சென்றாலும் சென்று வரலாம். அதாவது ஜெயம் சொல்லுவாங்க, ஜெயம் ஜெயம் என்ற அடன்ற மாதிரி ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திருந்தாலே நீங்க நலமுடனும் வளமுடனும் வாழலாம். உங்களுக்கு நிரந்தரமான இருப்பிடம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் உயர்ந்து வருவீர்கள். ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு நல்ல நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் ஒரு ஏற்ற இறக்கம் அதிகபட்சமாக இருக்கும். கவனமுடன் இருக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் கவனமா இருங்க. வேலை செய்யறவங்க வேலையில கவனமா இருங்க. வேலையே இல்லாதவங்க வேலையை தேடி வேலைக்கு போயிடுங்க. ஏன்னா இதை விட ஒரு நல்ல நாள் நேரம் வராது. கும்பத்தை பொறுத்தவரை இப்போது ஏற்பட்டிருக்கிற கிரக மாற்றங்களை மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடு அளவுக்கு இருக்கிறது. அதனால நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு அன்பு, பண்பு, பாசம் எல்லாம் தேடி உங்களை நாடி வருகின்ற ஒரு அமைப்பு. நீங்கள் இதையெல்லாம் கண்டு மனம் தளராமல் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை யாரிடம் பகிராமல் இருப்பது மிக மிக நல்லது. பகிர்ந்தால் குடும்பத்தில் குழப்பம் வரும். அதனால் சற்று கவனம், எச்சரிக்கை தேவை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.